சீடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டை. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. அது வந்து நம்ம பெங்களூரோடைய ரேஸ் கிளப்பு. ஸோ இந்த பெங்களூர் ரேஸ் கிளப்பில் ஏன் நிற்கிறேன், அங்கே நிற்கல, ஆக்சுவலாக இங்கே பிரிட்ஜ் மேலே நிற்கிறேன். அதுக்கு காரணமானவர் திரு தர்மா அவர்கள் தான். லொக்கேஷனை சூஸஸ் பண்ண சொன்னால் அங்கே போய் பர்மிஷன் கிடைக்காம இந்த பிரிட்ஜ் மேலே நிற்க வச்சுட்டாரு. எனிவேஸ், அதை பற்றி நம்ம ஒரு லீட் எடுத்துட்டோம். அதாவது இந்த குதிரை ஓடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த குதிரையை மனுஷனால இயக்க முடியும், அது ஃபாஸ்ட்டாக ஓட வச்சு போர் புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத அலெக்சாண்டர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் போருக்குலாம் குதிரையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா நாளடைவில் இந்த வெள்ளைக்காரங்களாம் என்ன பண்ணாங்க, இந்த ஹார்ஸ் ரைடிங்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் போர் அடிச்சுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்படியே ஹார்ஸ் ரைடிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அதை வச்சு கேம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை பந்தயங்கள்லாம் ஆரம்பிச்சிச்சு. அது அப்படியே வெள்ளைக்காரங்க இங்கே வந்த உடனே நம்ம ஊருக்கும் வந்துருச்சு. ஸோ சென்னையில் கூட ஒரு ரேஸ் கிளப் இருந்துச்சு, அது வந்து பட் ஆக்டிவாக இல்லை. இப்போ பெங்களூர் ரேஸ் கிளப்பில் வந்து சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது குதிரையை பற்றின ஒரு விஷயம். குதிரைக்கு கொள்ளு போடுவாங்க, அதனால தான் அதுக்கு மசில் வந்து ப்ராப்பராக இருக்கும், ஓவர் ஃபேட் இருக்காது. கொள்ளு வந்து பொதுவாகவே ஃபேட்டை ரொம்ப கம்மி பண்ணும், அதனால தான் கொள்ளு ரசம், கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ கொள்ளு ரசம் அது இதுன்னு சொல்லி என்னத்தை பேச போகிறோம் உங்களுக்கு தெரியும். குக்கிங் போயிடுவோம். குக்கிங் போயிட்டு அங்கே என்ன குக் பண்ணாங்கன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா அண்ட் இது எங்க வீட்டு ஸ்பெஷல். எங்க வீட்டு ஸ்பெஷல் யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். உங்க பேரு? மகேஸ்வரி. மகேஸ்வரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? இப்போ இங்க வந்து சமையல் செய்யறதுக்கு. ஓகே, சூப்பர். என்ன டிஷ் செய்ய போறீங்க? டொமேட்டோ ஸ்னஃப். டொமேட்டோ ஸ்டஃப்டு டொமேட்டோ. இது ஏற்கனவே பண்ணிருக்கீங்களா? இன்னும் பண்ணதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன வச்சு தான் ட்ரை பண்றீங்க? சரி, ஓகே, வெரி குட். அண்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? எண்ணெய், வரமிளகாத்தூள், ஜீரகம், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, வெங்காயம், கரம் மசாலா, சீட்லெஸ் டொமேட்டோ. ஓகே, இப்போ இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸுங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? அடுப்பு பற்ற வச்சு வானொலி முதல்ல வைக்கணும். அடுப்பை பற்ற வச்சு வானொலி வைக்கணும். சரி, ஸோ இப்போ சமையல் பண்ணுறத தவிர என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். அவ்வளோதான். சிம்பிளில் லைஃபு ஜாலியாக இருக்கும், எந்த ஒரு ஒர்க் டென்ஷனும் இல்லை. டென்ஷன் இல்லை. வீட்டில் கடையில் அவர் இல்லாத டைமில் உட்காந்துக்குவேன். கடை என்ன கடை வச்சுருக்கீங்க? ஜவுளி கடை. ஜவுளி கடையா? புது ஸ்பான்சர் கிடைச்சாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஜீரகம். ஜீரகம். சரி, இப்போ என்ன வேணும்? கருவேப்பிலை. கருவேப்பிலை. இந்த ஜீரகம் புரிஞ்ச உடனே கருவேப்பிலையை போட்டாச்சு. அடுத்தது என்ன வேணும் இப்போ? வெங்காயம். வெங்காயம். இப்போ இந்த ஸ்டஃப்டு டொமேட்டோன்னு சொல்றீங்க இல்லையா, இதை செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு கொஞ்சம் கற்பனையில் ஐட்டம்ஸ் செய்யணும்னு எப்பயுமே ஆசை. எதுலேயும் உப்பு காரம் கரெக்டாக இருந்தால் ருசியாக இருக்குங்கிறது என்னுடைய பழிது. உங்களுடைய நம்பிக்கை எல்லாத்துலேயும் உப்பு காரம் கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. மீடியமாக இருக்கணும்ல, கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறாங்க. இது அதுவும் இவங்களுடைய கற்பனையில் செய்யப்பட்ட விஷயம். ஆனால் எனக்கு ரிஸ்க் எதுவும் வராது, நான் டேஸ்ட் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது. ஓகே, அண்ட் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க? ஜவுளி கடையில். எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார் அவர்? இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா யாராவது பண்ணியிருந்தாங்க? அவங்க தாத்தா காலத்துலேருந்து 100 வருஷமாக எங்கள் கடை இருக்குது. 100 வருஷமாக வியாபாரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா இருக்கு. அண்ட் இப்போ இது வதங்கியாச்சா? நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன போடணும் இப்போ? உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு. எத்தனை பசங்க உங்களுக்கு? எங்களுக்கு 2 குழந்தைங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? பொண்ணு இன்ஜினியரு, அவளுக்கு 8 months முன்னால் கல்யாணம் ஆச்சு. சூப்பர். பையன் படிச்சுட்டு இருக்கான், இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காரு. எதனால் நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்டோட இண்டஸ்ட்ரி வேணாம் இன்ஜினியரிங் படிக்கணும்னு முடிவு பண்ணீங்க? யாரோட டெசிஷன் இது? பிள்ளைங்களுக்கு வேலை தான் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு வேலையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சூப்பர். நீங்களே ஒரு முதலாளியாக இருந்து ஒரு 10-15 பேருக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கப்ப இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறது ஒரு வித்தியாசமான விஷயம் தான். ரெடி ஆயிடுச்சா?
இப்போ மிளகாத்தூள். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரே ஒரு ஸ்பூன் தானே? கரம் மசாலா. கரம் மசாலா. கரம் மசாலா தூள் ஒரு 3/4 ஸ்பூன். அது ஒரு 1/2 ஸ்பூன். 1/2 ஸ்பூன். ஓகே. அடுத்தது அதுக்கு தேவையான உப்பு. சூப்பர். உப்பு கொஞ்சம் தேவைக்கு அளவுக்கு. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சா? இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ டொமேட்டோவில் அதை வைக்கணும். ஸ்டஃப் பண்ணி டொமேட்டோவில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம டொமேட்டோ எடுத்துக்கணும். அது டொமேட்டோவில் இருக்கிற உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும் தனியாக. ஓகே. டொமேட்டோக்குள்ளே இருக்க விதையெல்லாம் இப்படி எடுத்துட்டு அழகாக டொமேட்டோவை ஒரு சின்ன கப்பு மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க. சூப்பர். இதுக்கு என்ன டொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்கீங்க? நாட்டு தக்காளியா, பெங்களூர் தக்காளியா? பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கீங்க. டொமேட்டோக்குள்ளே இப்போ இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக பிரிஞ்சால் ஸ்டஃப் நான் சாப்பிட்ருக்கேன். பிரிஞ்சாலுக்குள்ளே வந்து கத்திரிக்காய்க்குள்ளே ஒரு ஸ்டஃபிங்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் புதுசாக இருக்குது. ஏன்னா நீங்களே தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்றீங்க இல்லையா? என் பொண்ணு சொன்னாங்க சார். உங்கள் பொண்ணு சொன்னாங்களா இந்த மாதிரி பண்ண சொல்லி? இது உங்களுடைய கற்பனை பாதி, உங்களுடைய பொண்ணோட கற்பனை பாதி. சூப்பர். அவங்க இன்ஜினியரிங் படித்து கல்யாணம் ஆகி இதெல்லாம் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் சாப்பாட்டு பிரியர். அவர் ஒரு சாப்பாட்டு பிரியரா? சூப்பர். நல்ல விஷயம். அப்படியே இது நீங்கள் உள்ளே வைக்கிறப்ப எனக்கு நான் தூருது. எப்படா ரெடியாகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதானா? சாப்பிட வேண்டியதானே? இல்லை இன்னும் ப்ராசஸ் இதை வேக வைக்கணும். ஓ, அகெயின் வந்து இதை மறுபடியும் வேக வைக்கணும். ஓகே. வேக வச்சுருமா? இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களா? ஓகே, சரி. இந்தாங்க எண்ணெய். ஓ, முதல்ல எண்ணெய் எடுக்கணும். சூப்பர். ஜீரகம் வேணும். கருவேப்பிலை. இப்போ இதை வதக்கிடணும். டொமேட்டோ ஸ்டஃபிங். பேரே கொஞ்சம் வெங்காயம். இப்போ இந்த டொமேட்டோல உள்ள ஜோடிச்சு டொமேட்டோவை எடுத்து இதுக்குள்ளே வைக்கணுமா? உருளைக்கிழங்கு ஏற்கனவே பாயில் ஆனதுனால இந்த மாதிரி வச்சாலே போதும். இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? இல்லை, நைட் சப்பாத்தி. ஓ, சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிடலாம். யூஸ்வலான இந்த பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு மசாலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போர் அடிச்சு போனவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். எக்ஸ்ட்ரா இது இருக்கிறது இதில் டெக்கரேட் பண்ணிடலாம். இல்லை உள்ளே போட்டு கலக்கி ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம். இல்லை இப்பயே பண்ண போகிறீங்களா? சரி, பண்ணுங்கள். ஸோ அந்த மிச்சம் இருக்கிற உருளைக்கிழங்க நீங்கள் வானல்லே போட்டு வதக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு டொமேட்டோ பூரி. டொமேட்டோ பியூரி. அடடா. அதுக்கு தேவையான அளவு தண்ணி. ஸோ இது வந்து பாயில் ஆகிறதுக்காகவா? இந்த டொமேட்டோ பாயில் ஆகிறதுக்காக. இது எவ்வளோ நேரம் பாயில் பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரி? குக்கரில் வச்சு ஒரு விசில். ஓகே. இப்போ நம்ம பேனில் வச்சுருக்கோம், இந்த மாதிரி தவாவில் வச்சுருக்கோம் இல்லையா? எவ்வளோ ஒரு 5 minutes. 5 minutes வெயிட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ இது வெந்துகிட்டு இருக்கு. இது ரெடி ஆகிறதுக்குள்ளே இது பண்ணுறதுக்கான ரீகேப் இதோ. ஸ்டஃப்டு டொமேட்டோ செய்வதற்கு அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெயை ஊற்றி சீரகம் போட்டுக்கோங்க. பிறகு கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிய பிறகு உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. பிறகு விதை நீங்கிய தக்காளியை நாம் செய்த கலவையில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இன்னொரு கடாய் எடுத்து ஸ்டவ்வை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதன் பிறகு ஸ்டஃப் பண்ண டொமேட்டோவை எடுத்து இதில் வச்சுருங்க. மீதி இருக்கும் மசாலாவை வாணலியில் போட்டுருங்க. அதன் பிறகு டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. 10 நிமிஷம் வெந்தவுடன் ஒரு பிளேட்டில் சப்பாத்தியோடு சேர்த்து பரிமாறினா நம்மளுடைய ஸ்டஃப்டு டொமேட்டோ ரெடி. ஸோ ரீகேப் பார்த்துருப்பீங்க. ஸ்டஃப்டு டொமேட்டோ ரெடி ஆயிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் டேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட ஹஸ்பண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர்?
ரமேஷ் சார். ஸோ நல்லா சாப்பாடுலாம் போடுவாங்களா உங்கள் ஒய்ஃப் சொன்ன மாதிரி? நிஜமாக என்கிட்ட நிறைய சொன்னாங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. தொப்பை வந்து பார்த்தோன்னா நான் அதை பற்றி தான் பேசலாம்னு நினச்சேன். இந்த 6 பேக்ஸுக்கு காரணம் உங்கள் ஒய்ஃப் தானா இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு சார்? அப்படி கல்யாணத்துக்கு முன்னாலே ஏன்னா வந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை கிலோ இருந்தீங்க நீங்கள்? இப்போ ஓகே, பரவாயில்ல. ஸோ இதை டேஸ்ட் பண்ணலாமா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்களா? ட்ரை பண்ணலாமா? எல்லா ஐட்டமும் அவங்க நல்லா பண்ணுறாங்க, அதனால நம்பி சாப்பிடலாம். ஸோ இது மாதிரி சொல்லனா நைட்டு வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்காது, அதனால் சரி ஓகே சும்மா சொன்னேன். டேஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ண போகிறீங்க. இதை நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு பார்த்துட்டு நான் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். எப்படி சாப்பிடுறீங்க? உங்கள் ஒய்ஃப் கிட்ட கேளுங்க எப்படி மேடம் சாப்பிட்றது இதை. ஏய் சூப்பர், நானே சாப்பிட்டுக்கிறேன். நானே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டேஸ்ட். நீங்கள் நிறைய பெரிய பீஸாக எடுக்கிறீங்க. தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே, ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு டொமேட்டோ ஸ்டஃப் இன்னைக்கு மகேஸ்வரி மேடம் செஞ்சுருக்காங்க. அண்ட் ரமேஷ் சார் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. எனக்கு என்ன தோணுன்னா யூஸ்வலான மசாலா விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதை வந்து சப்பாத்தியோட வந்து சாப்பிட்றத விட அப்படியே கூட சாப்பிடலாம், ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படிங்கிறது என்னோட ஃபீலிங். அண்ட் தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். வெல்கம் பேக். இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. இது செஃப் ஸ்பெஷல். செஃப் ஸ்பெஷலில் இன்னைக்கு ராஜ்மோகன் என்ன டிஷ் செய்ய போகிறான்னு ஆர்வமாக பார்த்துருக்கீங்க. நானும் அப்படிதான். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்களா சார்? 4 பை 4 டே அதான் வரல நல்லா இருக்கா சொல்கிறேன். சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு ஒரு சிக்கன் டிஷ்ஷு, ரொம்ப ஃபேமஸான டிஷ் தான். சிக்கன் மஞ்சூரியன். சிக்கன் மஞ்சூரியன் ரொம்ப காமனாக எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷ். ஆனால் எல்லாருக்குமே எப்படி பண்ணணும்னு தெரியாது இல்லையா? நம்ம செஃப் பண்ணி காமிக்க போகிறாரு. என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைதுக்கு? வெங்காயம், எண்ணெய், உப்பு, குடைமிளகாய், சோள மாவு, சீன உப்பு, சிக்கன், இஞ்சி பூண்டு விழுது, வெள்ளை மிளகுத்தூள், தக்காளி சாஸ், சோயா சாஸ், முட்டை, சர்க்கரை, மைதா மாவு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மேரினேஷன் ரெடி பண்ணணும். சிக்கனை போட்டு ஒரு மேரினேஷன் ஊற வைக்கிறோம். ஸோ எல்லா மசாலாத்தூளும் மட்டும் ஊற வச்சுட்டு அது எண்ணெய் போட்டு பொரிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, அது மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். சூப்பர், பற்ற வச்சுடுங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை கொதிக்க வைக்க போகிறோம். ஆமாம், எவ்வளோ எண்ணெய்? ஸோ எண்ணெய் வந்து சிக்கன் அந்த பொரிக்கிற அளவு, டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய். ஸோ நிறைய ஊற்றிக்கணுவா? ஓகே செஃப். ஸோ இந்த எண்ணெய் அப்படி சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணலாம், சிக்கனை மேரினேட் பண்ணலாம். மேரினேஷன் ஆஃப் த சிக்கன் என்ன பண்ணலாம்னா, சோள மாவு எடுங்க, இது வச்சுருங்க. சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் 3 டீஸ்பூன் அளவு என்ன பண்ணனா கார்ன்ஃப்ளவர். ஆமாம், கூடவே மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஓகே, இது ஒரு ஸ்பூன் அளவு போதும். வெள்ளை மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. ஓகே, அது கூட சீன உப்பு கொஞ்சம். சீன உப்பு போடுங்க, ஒரு ஸ்பூன், அதாவது ஒரு கில்லு. ஓகே, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் எடுத்தா போதும். ஓகேவா? எஸ் போதும். இப்போ என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றுங்க. சோயா சாஸ் ஒரு 2 ட்ராப்போ இல்லை 3 ட்ராப்போ போதும். எல்லாமே சேர்த்துட்டோம். இங்கே மெயினான ஒரு ஆள் நம்ம சேர்க்கணும். சிக்கனையும் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம முட்டையை சேர்க்கணும். ஸோ முட்டையை எடுங்க. ஸோ மேரினேஷனுக்கு எக் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? எக் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்த எக்கு சேர்த்தா என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடுத்து நம்ம கிரேவி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம். சரி. ஸோ டாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் வந்து ஃப்ரீயாது, உடையாது. அதே போல் நம்ம அந்த கோட்டிங் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த கலையாது. ஓகே, நீங்கள் இப்போ எக்கில் வந்து ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணீங்களா இல்லை எல்லாம் ஃபுல்லாக நம்ம சேர்த்துருக்கோம் சார். நம்ம ஸோ ஹாஃப் எக் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஹாஃப் எக் யூஸ் பண்ணி, ஏன்னா அந்த குவான்டிட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் ஹாஃப் எக் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்போ ஸோ ரெடி ஆயிடுச்சு. அதாவது ஒரு லிக்விட், அதாவது மேரினேஷன் லிக்விட் வந்து ஓகே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ சிக்கன் எடுத்துக்கோங்க. நீங்கள் சிக்கனை கூட்டிடுங்க. சிக்கன் மஞ்சூரியன் எல்லாமே நல்லா கோட் ஆயிடுச்சு. சூப்பர். என்ன சூடாயிடுச்சுன்னா செக் பண்ணி எல்லாமே சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடலாம்.
ஸோ இது என்ன செஃப் மஞ்சூரியன்ங்கிறது யூஸ்வலாக இப்படி தான் பண்ணுவாங்களா இல்லாட்டி இது ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை மஞ்சூரியன் வந்து நான் ஏற்கனவே பல எபிசோட்ல ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது வந்து இந்த சைனீஸ் குக்கிங்கில் வந்து மேக்ஸிமம் பாயிலிங் இருக்காது, எல்லாமே டீப் ஃப்ரை தான் இருக்கும். ஓகே. ஸோ டீப் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ப்ராசஸிங் குக்கிங் எல்லாமே ஸ்பீடாக முடிஞ்சிடும். ஓகே. ஸோ நம்ம எவ்வளோ பாயில் பண்ணுறோமோ அது எல்லாமே லென்த் ஆகிட்டே இருக்கும். ஓகே. டீப் ஃப்ரை பண்ணி ஒன்று அடுத்து நம்ம ஃபர்தராக பாயில் பண்ணாலும் சரி ஃப்ரை பண்ணாலும் சரி சீக்கிரமாக குக் ஆயிரும். ஸோ சைனீஸ் ப்ரிப்பேர்டாக வந்து அவங்க ஏற்கனவே வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சிருவாங்க. ரைட்டு. இப்போ சிக்கன் எல்லாமே நம்ம போட்டோம். இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். ஒரு சைடில் நம்ம என்ன பண்ணலாம்னு வச்சா ஒரு மஞ்சூரியன் சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ சிக்கன் மஞ்சூரியனுக்கு ஏற்கனவே சிக்கனை வந்து டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ வந்து சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன? இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த சிக்கன் மஞ்சூரியன் நம்ம 2 தான் பண்ணலாம். ஒரு நம்ம கிரேவியாகவும் பண்ணலாம், ட்ரையாகவும் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு பண்ண போகிறது வந்து நம்ம ஒரு ட்ரை ப்ரிப்பரேஷன் தான் பண்ண போகிறோம். ட்ரை அண்ட் கிரேவி மஞ்சூரியன் ரொம்ப ரெகுலரான ஒரு விஷயம். ஓகே, இன்னைக்கு வந்து ட்ரை ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே. ஸோ அந்த எண்ணெய் சூடாயிடுச்சு. ஓகே. நம்ம நறுக்கி வச்சிருக்க ஜிஞ்சர் கார்லிக், அதாவது இஞ்சி பூண்டு போடுவோம். ஓகே. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். அதாவது வெட்டி வச்சுக்க வெங்காயத்தை எடுத்துருவோம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. நிறையவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ட்ரை ப்ரிப்பரேஷனால அந்த சிக்கன் கூட என்ன பண்ணணும்னா அந்த வெங்காயமும் அந்த குடமிளகா சேர்க்க போகிறோம். அடுத்து அது எல்லாமே வந்து பேலன்ஸாக இருக்கணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் என்ன நினச்சிருந்தேன்னா மஞ்சூரியன்ல இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டில் செய்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஒரு இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேன் எடுத்து ஒரு அப்படியே சிக்கனை போட்டு மேலே சாஸ்லாம் போட்டு இந்த குடமிளகாலாம் போட்டு பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரை பண்ணுவாங்கங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. மஞ்சூரியன் யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது திக் சாஸாக வந்துருது பார்த்தீங்களா. அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ண இதே தெரியாது, அடையாளமே தெரியாத மாதிரி ஆயிரும். ஓகே. ஸோ நம்மளே பண்ணும்போது இப்படி தான் ஆக போகுது. ஸோ இப்போ என்னன்னா குடமிளகா சேர்க்கலாம் இப்போ. ஓகே. ஸோ கேப்சிகம் கரெக்டாக சேர்த்துடுங்க. ஸோ இந்த கேப்சிகம் வந்து நமக்கு காரம் இருக்காது, ஒரு ஸ்வீட் தான் இருக்கும், ஸ்வீட் டேஸ்ட் தான். கேப்சிகம் வந்து பிளட்டுக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக பியூரிஃபைஸ் த பிளட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. சேர்த்தாச்சு. ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் விழுது இருக்கு இல்லையா, வரமிளகாய் விழுது. ஆமாம். ஸோ இந்த பேஸ்ட் நம்ம சேர்த்துடலாம். வரமிளகாய் எங்கே விழுது? இப்போ வந்து சிக்கன் மஞ்சூரியன்ல போய் விழுது. இப்போ விழுது விழுந்துச்சுங்க. சூப்பர். காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துட்டோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் தக்காளி சாஸ் எடுத்துக்கோங்க. இப்போ டொமேட்டோ சாஸ் இருக்கிறவங்க நிறைய போடுறாங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். கம்மியான லெவலில் டொமேட்டோ கெச்சப் யூஸ் பண்ணால் போதும். நம்ம எப்படி ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து சிக்கனை மாற்றிடலாம். ஓகே. ஸோ ரொம்ப நேரம் எண்ணெயில் இருந்தாலும் என்னென்னா அது கொஞ்சம் அது சோக் ஆயிரும், ரொம்ப ஒரு எண்ணெய் தன்மை ஆயிரும். ஸோ அது எண்ணெயில் வந்து சூடான உடனே எடுத்து அதை கொட்டிடணும். ஆமாம். அதெல்லாம் பிளேட்டில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதை நம்ம ஒரு சைடில் வச்சுக்கிடுங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சூரியன் சாஸும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. இப்போ சீசனிங், அதாவது கொஞ்சம் சால்ட்டு, சீசனிங் சால்ட் எடுங்க. இந்தாங்க ஒரு வெள்ளை மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. வெள்ளை மிளகுத்தூள் கூடவே சீன உப்பும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே. அதுவும் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீனி இருக்கு இல்லையா, சுகர், சர்க்கரை. நம்ம சர்க்கரை ஒரு பிஞ்சு சேர்த்தேன். ஓகே. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக அப்படியே வந்து கலக்க வேண்டியதான். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுக்கோங்க சிக்கன். ஆமாம். அதை வந்து ஒன்றா சேர்த்துடலாம். போட்டு கொஞ்சம் ஃபயரை மட்டும் கொஞ்சம் நிறைய எடுத்து வச்சுட்டு அப்படியே ஸ்டிர் பண்ண வேண்டியதான். ஆமாம். ஸோ இப்போ இது ரெடி, ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சு. சர்வ் பண்ண வேண்டியதான் பாக்கி. சர்வ் பண்ண வேண்டியதான் பாக்கியா? ஓகே சூப்பர். ஆனால் நம்மளுக்கு வந்து இது என்ன பண்ணுங்கிற கிளியராக தெரியும். எனக்கு தெரியலனா கூட உங்ககிட்ட கேட்டுப்பேன். ஆனால் மக்களுக்கு அப்படி கிடையாது இல்லையா? நீங்கள் எல்லாரும் இந்த சிக்கன் மஞ்சூரியன் எப்படி பண்ணணுன்ற ஆர்வத்தோடு இருப்பீங்க. உங்களுக்காக ரீகேப். ட்ரை சிக்கன் மஞ்சூரியன் செய்ய ஒரு பவுலில் மைதா மாவு, சோள மாவு, வெள்ளை மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சோயா சாஸ், முட்டை, அது கூட சிக்கன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 10 மினிட்ஸ் வரை மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை போட்டு பொரிச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் கடாயை வச்சுக்கோங்க. அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானும் நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் போட்டு ஃப்ரை பண்ணி விடுங்க. அது கூட வெட்டி வச்சுருக்க வெங்காயம், குடை மிளகாய் ரெண்டையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவு சோயா சாஸ்,
வரமிளகாய் விழுது தக்காளி சாஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. அது கூட வெள்ளை மிளகு தூளையும் போட்டு சீன உப்பையும் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் சீனியும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆனோட நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்து டாஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுடைய ட்ரை சிக்கன் மஞ்சூரியன் ரெடி. ரீகேப் பார்த்துருப்பீங்க. சிக்கன் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ டேஸ்டிங் இல்லைச்சே, கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிடுவோம். எப்படி இருக்குது, இது யூஸ்வலான ரெகுலரான ஸ்டைலில் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். எடுக்க செய்கிறேன். ஓகே, இதோட சேர்த்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்ஃபெக்ட், நல்லா இருக்கா? சூப்பராக பண்ணியிருக்கீங்க சிக்கன் மஞ்சூரியன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெல்கம் டு மாத்தி யோசி பவர்ட் பை ஆச்சி மசாலா. இன்னைக்கு மாத்தி யோசியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. பேர்லேயே உங்களுக்கு தெரியும், மசாலா இல்லாத மட்டன் குழம்பு. மசாலா இல்லாமல் குழம்பே செய்ய முடியாது. பட் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். காய்ந்த மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, மட்டன் கீமா, வெங்காயம், எண்ணெய். வியூவர்ஸ், மசாலா இல்லாத மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கலவை ரெடி பண்ணணும். மிக்ஸி ஜாரில் காய்ந்த மிளகாய், நம்ம காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. யூஸ்வலாக மட்டன் குழம்புனாலே கொஞ்சம் காரமாக இருக்கணும். ஸோ காய்ந்த மிளகாய் எவ்வளோ காரம் பிடிக்குமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம். இது சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணி அரைக்கலாம், நார்மலான வெங்காயம் போட்டு கூட அரைக்கலாம். அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து டிஷ்ஷுக்கு கொண்டு வராது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி இது அரைஞ்சாச்சு. இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரைங் பேன் வைங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கூட வந்து நிறையா நம்ம யூஸ் பண்ண வேணாம், ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து எண்ணெய் சூடானதும் இதில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும். இதுலேயே நம்ம வந்து டிஷ்ஷுக்கு வேண்டிய அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கிற அரவையை வந்து வதக்கும் போது பச்சை வடை போகிறதுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனா போதும். அந்த பச்சை வடை தானாகவே போயிடும். சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா நிறைய நேரம் ஆகும். இப்போ இது ஓரளவுக்கு பாயில் ஆகிருக்கு. பாயில் ஆகிற ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டன் கீமா ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு லிட் எடுத்துட்டிங்கன்னா மசாலா இல்லாத மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு பாயில் ஆகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா சுவையான மசாலா இல்லாத மட்டன் குழம்பு ரெடி. இப்போது 10 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆயாச்சு. அந்த கீமா நல்லா வெந்திருக்கு, எண்ணெயும் மேலாப்பில் வந்திருக்கு. மசாலா இல்லாத மட்டன் குழம்பு ரெடி. சர்வ் பண்ணிடலாம். மசாலா இல்லாத மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு ஒரு குயிக் ரீகேப் பார்க்கலாம். மசாலா இல்லாத மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் காய்ந்த மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரைங் பேன் வைங்க.
ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்குங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டன் கீமா ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. லிட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாயில் ஆகிட்ட அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சுவையான மசாலா இல்லாத மட்டன் கீமா ரெடி. நம்ம ஒரு சமையல்ல இன்னைக்கு எந்த ஒரு சமையல் பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பேரு? சரளா. என்ன டிஷ் செய்ய போறீங்க இன்னைக்கு? மொசூரு பூரி. இது எந்த ஊருடைய டிஷ்? இது ட்ரெடிஷ்னல் டிஷ். ட்ரெடிஷ்னலா எந்த ஊர்ல செய்யற டிஷ்? பெங்களூர்ல செய்யற டிஷ். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன? கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சீரகம், உப்பு, தயிர், அரிசி மாவு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, எண்ணெய், தேங்காய் துருவல், மிளகு பொடி. ஓகே, இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஸ்டவ் பற்ற வச்சு கடா வைக்கணும். கடா? செம்மறியாட்டு கடாவா இல்லாட்டி வெள்ளாட்டு கடாவா? என்ன கடா? நான்ஸ்டிக் கடாய். ஓகே, சூப்பர். ஓகே, கடாய் வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? தயிர் வேணும். தயிர் எத்தனை கப் எடுத்திருக்கீங்க? 1 கப் தயிர் எடுத்துருக்கு. 1 கப் தயிர். சரி, 1 கப் தயிர். 1 கப் தண்ணி. ஓ, 1 கப் தயிருக்கு 1 கப் தண்ணி. என்ன ரொம்ப திக்காக இருக்காது, அதனால கொஞ்சம் தண்ணி போட்டு. மொசூரு பூரி. ஓகே. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஹஸ்பண்ட் வந்து ஜவுளி கடை வச்சிருக்காங்க. ஜவுளி கடை. இங்கே நிறைய பேர் ஜவுளி கடை வச்சிருக்காங்களா? பெங்களூர்ல நிறைய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்க ஹஸ்பண்டும் ஜவுளி கடை வச்சிருக்காரு? ஆமாம், ஆனால் அவங்க டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. டிஃபார்ம் முடிச்சுட்டு ஜவுளி கடை வச்சிருக்காங்களா? ஆமாம். வெரி குட். நீங்கள் எப்படி அவரை பார்த்தீங்க? எப்படி கல்யாணம் நடந்துச்சு சொன்னீங்க? அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தீங்க அவரை? பொண்ணு பார்க்க வரும்போது. ஓகே, சூப்பர். இப்போ என்ன ஆச்சு இது? இப்போ இதுக்கு சீரகம், உப்பு, கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு விழுதா? அது என்ன விழுது? பச்சை மிளகாய் பேஸ்ட். எத்தனை பச்சை மிளகாய் போட்டிருக்கீங்க அதில்? ஒரு 5 போட்டிருக்கேன். 5 பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. சரி, அதில் பாதி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். இப்போ பாசிப்பருப்பு கொஞ்சம் போட போகிறோம். எவ்வளோ பாசிப்பருப்பு எடுத்துருக்கீங்க இதில்? இது 4 ஸ்பூன் எடுத்துன்னு வந்துருக்கிறேன். 4 ஸ்பூன் எடுத்துன்னு வந்துட்டுருக்கீங்க. சரி, ஓகே. மற்றபடி சொல்லுங்கள், உங்களுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி போயிருக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? எனக்கு 34 இயர்ஸ் ஆச்சு. சூப்பர். ஸோ எங்கே நடந்துச்சு உங்களுடைய கல்யாணம்? பெங்களூர். எப்படி இருந்துச்சு உங்களுடைய கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுங்களேன். உங்களுடைய கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்ததுலேருந்து இந்த பெண்ணழிப்பு ஃபங்க்ஷன்லாம் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து கல்யாணம்லாம் நடந்திருக்கும். எப்படி இருந்துச்சு? எத்தனை நாள் நடந்துச்சு இந்த ஃபங்க்ஷன்லாம்? எங்களுதில் 3 days கல்யாணம். ஓகே. ஃபர்ஸ்ட் டே வரப்பூஜை சொல்கிறோம் நாங்கள். வரன் அழைச்சிட்டு வர்றது. ஓகே. வந்து அப்புறம் அது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக எல்லாம். என்ன பண்ணுவீங்க? வரன் அழைச்சிட்டு வந்து என்ன பண்ணுவீங்க? பத்திரிக்கை எழுதிட்டு மாற்றுவாங்க. ஓகே, பத்திரிக்கை மாற்றிப்பாங்க. அதான பிற்பாடு பூ செண்டெல்லாம் கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, தலைமையில போடுறதுக்கு. தலைமையில அரிசி போடுவாங்க. அவங்க எதிர உக்காடுறாங்க. ஓகே. இங்கே பூச்செண்டு கொடுப்பாங்க, அது அவங்களுக்கு போடுறது, அவங்க நம்மளுக்கு போடுறது. ஓ, நீங்கள் வேறு அவர் மேலே பூச்செண்டு போடுவீங்க, அவங்க உங்கள் மேலே அதே மாதிரி அரிசி போடுவீங்க. அரிசி போடுவோம். இப்போ இதில் என்ன பண்ணணும்? இப்போ அரிசி மாவு போடணும். அரிசி மாவு கரெக்டாக வருது பார்த்தீங்களா? இதில் 2 வெள்ளையா இருக்கு. எது அரிசி மாவு? 2 அரிசி மாவு தான். ஓ, 2 கப். ஒரு அளவுக்கு தண்ணி, ஒரு அளவு தயிர் போட்டிருக்காங்க, அதனால 2 அளவு அரிசி மாவு போடணும். சரி, ஓகே, சூப்பர். அரிசி மாவு 2 கப். இன்னொரு கப்பு கொடுங்க. இன்னொரு கப்பு கொடுக்கணும். துருவிய தேங்காய் கொடுங்க. துருவிய தேங்காய் கொடுங்க. சூப்பராக இருக்கு உங்களுடைய தமிழ். ஸோ நீங்கள் வந்து பேசிக்கலி தமிழனா இல்லாட்டி வந்து கன்னடிகாவா இல்லாட்டி தெலுங்குவா? நாங்கள் ஆக்சுவலி ஃப்ரம் கர்நாடகா. ஓகே. படிச்சிருக்கிறதெல்லாம் கன்னடா. ஓகே. எங்கள் சிவாஜி நகரில் ஏரியாவில் இருக்கிறவங்க தமிழ்காரங்கோ. அதனால தமிழ்காரங்கோ கூட எல்லாம் மிக்ஸ் ஆகுது. மிக்சிங் இல்லை, ஆக்சுவலாக நான் பார்த்துட்டு இருக்கேன். பெங்களூரில் நிறைய லாங்குவேஜ் மிக்ஸ் ஆகிருக்கு. நான் அதை பற்றி நிறைய பேசிட்டேன். ஸோ உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? எனக்கு 6 லாங்குவேஜ். 6 லாங்குவேஜஸா? என்னென்ன லாங்குவேஜ்னு சொல்லுங்க பார்ப்போம். தெலுங்கு, கன்னடா, இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி. ஓகே. மலையாளம் புரியும். ஆனால் பேசுறதுக்கு அவ்வளோ வருதில்லை. எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க நீங்கள்? பியூசி படிச்சுட்டு 6 கலக்கக்கூடாது. ஐயோ, தெரியாம இதுதான் முந்திரி கொட்டைன்னு சொல்றதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுமா? கொஞ்சம் எண்ணெய் கைக்கு மாவு ஒட்டக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அது ஓ, சரி.
சரி, அப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த வரன் அதை பார்க்குற ஃபங்க்ஷன் முடிஞ்சுது. ரெண்டாவது நாள் என்ன நடந்தது? முகூர்த்தம். கல்யாணம். முகூர்த்தம் சொல்கிறோம் அதுக்கு. தாலி கட்டுறது. ஓகே, அது எப்படி நடந்துச்சு? அது காமனாக எல்லா சம்பிரதாயமும் ஒன்று தான். தெலுங்கு சம்பிரதாயம், தமிழ் சம்பிரதாயம், தெலுங்கு சம்பிரதாயம், கன்னடா எல்லாம் சேம் தான். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? புதுசாக ஒரு வீட்டுக்கு போகிறோம். ரொம்ப பயந்துருந்தேன். ஏன்னா எனக்கு ஜஸ்ட் 17 இயர்ஸ். 17 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஓகே. சின்ன வயசா கல்யாண நாள் அன்றைக்கி தான் எனக்கு பர்த்டே. ஓ சூப்பருங்க. மேரேஜ் டே, பர்த்டே ரெண்டு ஒரே சேம் நாள் தான். ஓகே, அப்போ கேக்லாம் வெட்டிட்டாங்களா? கேக் வெட்டினேன். ஒருவேளை உங்களுடைய பர்த்டேக்கும் மேரேஜ் டேக்கும் தனித்தனியாக இருந்ததுன்னா நிறைய ட்ரீட் வைக்கணுன்றதுனால ஒரே இப்போ சேர்ந்து ட்ரீட்காக எல்லா கிஃப்ட்டும் வந்துடுது. ஒரே நாள்லேயே வரும். சரி, ஃபஸ்ட்டு பர்த்டே, அதாவது உங்கள் கல்யாண நாள் அப்போ உங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன கிஃப்ட் கொடுத்தாரு உங்களுக்கு? என்னக்கா? வளையல் வாங்கி கொடுத்தாரு. வளையல் எத்தனை சவரம்? அதெல்லாம் கேட்கக்கூடாது. கிஃப்ட்ன்றது ரொம்ப ப்ரெஷியஸ் இல்லையா? அதனால கேட்கக்கூடாது. சரி, சூப்பர். அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இப்போ இது 5 நிமிஷம் சைடில் இப்படியே பாயில் ஆகணும். 5 minutes. ஓகே, சூப்பர். இப்போ அது வெந்துருச்சா? வெந்துருச்சு. என்ன பண்ணணும் இப்போ இதுக்கு அடுத்தது? இது ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு சிம்மில் வச்சுட்டு கலக்குங்க மேடம். கலக்குங்க மேடம். அதுதான் சொன்னேன், கலக்குங்க மேடம் சொன்னேன். இதுக்கெல்லாம் தேங்க்ஸ். உங்கள் ஹஸ்பண்டுக்கு அப்போ நிறைய தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களே, வளையல் வேறு வாங்கி கொடுத்துருப்பாரு ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ. இப்போ சொல்ல மாட்டோம். சொல்லிக்க மாட்டீங்களா? இப்போ சொல்ல மாட்டோம். ஏன்? எதனால தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்க? எல்லாம் அவங்க வாங்கி கொடுக்குறது தானே. சரி, அதனால அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்க. அதான் ஏன் கேட்குறேன். வாங்கி கொடுக்குறாங்களா? வாங்கி கொடுக்குறவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? அன்பளிப்பாக வேறு என்னவோ பண்ணி கொடுக்குறது அவங்களுக்கு. சூப்பர். இப்போ இது உப்புருண்ட மாதிரி பதத்துக்கு வந்திருக்கு. ஆமாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டு சிம்ல இருக்கா? இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாச்சு. சரி, இது எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ணணும்? அவ்வளோ ஆயாச்சு. சூப்பர். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இது கொஞ்சம் சில்லுன்னு ஆகணும். மாவு பசிஞ்சுக்கணும் தண்ணி போட்டு. சரி, அதனால கடாயில் தண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு டீப் ஃப்ரைக்கு சூடு பண்ணிக்கலாம். சரிங்க மேடம். சரி, அப்போ இது சில்லுன்னு ஆகிறதுக்காக இதில் ஷிஃப்ட் பண்ணிடுவோமா? கொஞ்சம் மாவு இதில் போட்டு கொஞ்சம் மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். கை சுடலையா உங்களுக்கு? இல்லை, பழகிடுச்சு. சூப்பருங்க. ஓகே, ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக இந்த கடாயை எடுத்து இதில் வச்சாச்சு. எண்ணெய் எத்தனை? டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் வேணும். 1 கப் எண்ணெய் வேணும். இதுக்கு என்ன தொட்டுப்பீங்க நீங்கள் யூஸ்வலாக? இதுக்கு புதினா சட்னி, இது தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். இப்போது பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாஸ் இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்கன்ட்டு சாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இது வந்து புதினா சட்னி இல்லை தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு சாஸ் பிடிக்கும்ன்றதுனால எனக்காக சாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படிதானே மேடம்? அப்படிதானே நீங்கள் சொன்னீங்க. சூப்பர் மேடம், தேங்க்யூ மேடம். நீங்கள் பூரியை வந்து செஞ்ச உடனே எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ என்ன கொதிச்சுட்டு இருக்கா? ஆமாங்க. சரி, ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியூர் போனது எப்போ? உங்கள் ஹஸ்பண்டோட போன பயணங்களா சொல்லுங்கள். உங்களுக்கு மறக்க முடியாத பயணம் அப்படின்னு எதாவது சொல்லுவீங்க? மறக்க முடியாத பயணம்னா ஹனிமூனுக்கு போயிட்டு. எங்கே போனீங்க? ஹனிமூனுக்கு அந்த காலத்துலேயே போனீங்களா? சரி, சூப்பர். ஊட்டி கொடைக்கானல். எனக்கு சின்ன வயசில் கல்யாணம் ஆனதுனால 2 பசங்க இருக்காங்க. பெரிய வயசில் கல்யாணம் ஆயிருந்தாலும் 2 பசங்க இருப்பாங்க. சரி, ஒரு பையன் MBBS MD. அவர் வெஸ்ட் இண்டீஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ஸோ நீங்கள் எதாவது டவுட்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவீங்களா? கண்டிப்பாக. பயங்கரமாக தலைவலிக்குது, பயங்கரமாக வாந்தி வருது, என்ன மாத்திரை சாப்பிடலாம்ல கேட்டுருவீங்களா? கேட்போம். ஓகே. எந்த டேப்லெட் போடணுமா இருந்தாலும் பையனை கேட்காத வாங்குறதே கிடையாது. வெரி குட். இன்னொரு பையன் BEMS பயோடெக்னாலஜி, அவங்க யூஎஸ்ல இருக்காங்க. அவ்வளோதான், 2 பேருமே வெளிநாட்டில் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் இங்கே லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பயாவது வெக்கேஷனுக்கு வந்தால் இங்கே இருக்கிறது. நீங்களும் அங்கே போவீங்களா? நாங்கள் போய் வந்தாச்சு. சூப்பர். ஸோ என்ன காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். காஞ்சிருச்சா? இப்போ மாவு கொஞ்சம் பிசைஞ்சிட்டு உண்டை செஞ்சுட்டு. மாவு பிசைஞ்சிட்டு உண்டை செய்ய வேண்டியதுதான். கொஞ்சம் தண்ணி போதுமா? போதும். ஸோ பசங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சுங்க. பேரே இருக்கிறேன். ஓகே, இப்போ உருண்டை பிடிச்சி போட போகிறோமா? உருண்டை பிடிச்சி தட்ட போகிறோம். இது கிட்டத்தட்ட இந்த உப்புருண்டை மாதிரி ரவுண்டாக சின்னதாக பிடிச்சிக்கணும். சின்னதாக அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக பண்ண பெருக்கு பூரி நல்லா இருக்குது. பெரிய மொசூரு பூரி. மொசூருன்னா என்னது ஆக்சுவலாக? தயிரை வந்து எந்த லாங்குவேஜில் மொசூருன்னு சொல்லுவீங்க? கர்நாடகாவில் கன்னடா இல்லையா, அதனால மொசூருன்னு சொல்கிறோம். ஓகே, மொசூரு பூரி. ஸோ இதை ஃபஸ்ட்டு தயிரை பேஸ் பண்ணி பண்ணுறதுனால இது பேர் மொசூரு பூரி. ஆமாம். ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் கைக்கு எண்ணெய் போட்டுக்கணும்.
தட்டி எண்ணெயில் பொரிக்கணும். ஓ, இது வந்து இவ்வளோதான் சைஸ், பூரி சைஸே இவ்வளோதானா? ஆமாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன முறுக்கு மாதிரி இந்த தட்டைன்னு சொல்லுவாங்களே அந்த சைஸில் இருக்குது. ஆமாம். ஓகே, இப்போ இதை வந்து கடாயில் போட போகிறீங்க. ஆமாம், போடலாமா? தாராளமாக. சூப்பர். இப்போ இந்த மொசுறு பூரியை கடாயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மொசுறு பூரி பண்ணுறது எப்படிங்கிறதுக்கான ரீகேப் உங்களுக்காக. இதோ மொசுறு பூரி செய்வதற்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தயிர், தண்ணீர், சீரகம், உப்பு, பச்சை மிளகாய் பேஸ்ட், பாசிப்பருப்பு, அரிசி மாவு, தேங்காய் துருவல் இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்கும் போதே கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய் இவற்றையும் சேர்த்து கொதிக்க வைக்கணும். கொதித்த பின் நன்கு கலக்கவும். பிறகு கொஞ்சம் மாவை ஆற வைக்கவும். இன்னொரு கடாயில் ஸ்டவ்வை வச்சு எண்ணெயை ஊற்றவும். ஆற வச்ச மாவை நல்லா உருட்டி எடுக்கவும். உருட்டிய மாவை பூரி பதத்தில் தட்டி காய்ந்த எண்ணெயில் போடவும். போட்டு எடுத்தவுடன் ஒரு தட்டில் வைத்து பரிமாறினால் நம்ம மொசுறு பூரி ரெடி. ஓகே, இப்போ இந்த மொசுறு பூரி ரெடி ஆயிடுச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். அது என்னம்மா ரிசப்ஷனில் இந்த வெத்தலை பாக்கு, ரோஜா பூ மேலே வந்து பக்கத்தில் வைப்பாங்கல்ல இந்த சந்தன கொத்துக்கிட்டு, அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. இதில் தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா யூஸ்வலாக சாஸ்லாம்? ஒரு சென்டரில் கோல்டு வச்சு நார்மலாக எங்கள் வீட்டில் பிளேட் இருக்குது. அப்படின்னா ஒரு 2 பிளேட் என்கிட்ட கொடுங்க, நானும் எடுத்துகிட்டு போகிறேன். அதில் சாப்பிட்டா நல்லதுன்ட்டு, பொண்ணுன்ட்டு உடம்புக்கு தேரணுன்ட்டு அந்த மாதிரி பொண்ணு பூ வச்சுருக்கோம். இப்போ இதில் இப்போ தட்டில் வந்து நடுவில் கோல்டு இருக்கும், கோல்டு பூ வச்சுருப்போம். 2 தட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேன் கண்டிப்பாக. ரொம்ப சூடாக இருக்குது, இது சாப்பிடலாம்ல? இப்போ சாஸில் டிப் பண்ணி சாப்பிடணுமா? ஓகே, இது வந்து மொசுறு பூரி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா இந்த தட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது பேர் மொசுறு பூரி. சாஃப்டாக இருக்குது. ஓகே, சூப்பர். ரொம்ப சுவையாக இருக்குது. யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற தட்டை மாதிரி இல்லை, ஏன்னா இதில் தயிர்லாம் கலந்துருக்காங்க இல்லையா, அதனால் வித்தியாசமாகவே இருக்குது. யூஸ்வலாக இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இங்கே சமையல் செய்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஜி டிவிக்கு ரொம்ப நன்றி. அஞ்சரைப்பேட்டை டீமுக்கு நன்றி. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அஞ்சரைப்பேட்டை பவர்ட் பை ஆச்சி மசாலா. எல்லாரையும் குட்டீஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் செய்ய போகிற டிஷ்ஷோட நேமு கேரட் பணியாரம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். ரவை, பால், சர்க்கரை, தேங்காய் துருவல், மைதா மாவு, ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு, சோடா மாவு, எண்ணெய், மசித்த கேரட். இப்போ இந்த கேரட் பணியாரம் எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து குட்டீஸ்க்கு ஸ்வீட்டுன்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, அதனால் ஒரு ஸ்வீட்டான டிஷ் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கேரட்டை வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு நல்லா வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாலில் இந்த மாதிரி ரவையை குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். இப்போ நம்ம அரைக்கணும். ஃபஸ்ட்டு மிக்சியில் இதை அரைச்சிக்கலாம். இந்த ரவையோடு சேர்த்து சர்க்கரையை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல், இதோடு சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்து நம்ம அரைக்கணும். தண்ணி விட தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே அதில் வந்து பாலில் ஊறிருக்கதான் அந்த தண்ணி அதுலேயே இருக்குது, ஈரப்பதம். நம்ம வேணும்னா தண்ணி விட்டுக்கலாம். இதை எடுத்துடுறேன். இப்போ ஒரு எம்டி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு தோசை மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பு, நல்ல பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பும் ஏலக்காய் தூளும் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் நல்லா வேக வச்சு மசிச்ச கேரட்டு,
கொஞ்சமாக சோடா மாவு. இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். நல்லா இந்த தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக கூட நீங்கள் போட்டு எடுக்கலாம். நம்ம வந்து இப்போ போட்டுடலாம். நீங்கள் இதில் வந்து எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த சீஸ் மாதிரி, சீஸை விட பட்டர் ரொம்ப நல்லது. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சு. கேரட் பணியாரம் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கூட சாப்பிட்லாம். சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. ஒரு சின்ன ரீகேப் எப்படி செஞ்சோன்றது உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல மிக்சியில் வந்து பாலில் ஊற வச்ச ரவையை போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள், முந்திரி பருப்பும் அதில் போட்டுக்கோங்க. நல்லா மசிச்ச கேரட்டை வந்து அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோடா மாவு அதில் போட்டு நல்லா ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவை வச்சுடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை சின்ன சின்ன பணியாரங்களாக போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேரட் பணியாரம் ரெடியாக இருக்கும். நாளைக்கு வேறு ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை மறுபடியும் குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது சாந்தி. நன்றி, வணக்கம். சமையல்லாம் முடிச்சாச்சு. எங்கடா போன இடத்துலயே ஆரம்பிச்சிட்டான் திருப்பி இன்னொரு குக்கிங்கா? இன்னைக்கு ஸ்பெஷல் எபிசோடாக நினைக்காதீங்க. இல்லை, சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைட் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். சரி, ஹார்ஸ் ரைட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுடைய பழைய நண்பர், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவர் வந்து உண்மையாலுமே கோவப்பட்டு கொந்தளிச்சு அங்கே போயிட்டு எல்லார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டு வாங்கிட்டாரு. உள்ளே போயிட்டு ஒரு ஹார்ஸ் ரைடை போட வேண்டியதான். எனக்கு முன்னாடியே எல்லாரும் மற்றவங்களாம் கிளம்பிட்டாங்க. ஸோ உங்கள் எல்லாரும் நாளைக்கு இன்னொரு குக்கிங்கில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் this is Srini saying bye to you all. And இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா.